என்ன சின்ன பொண்ணு வாசலே பார்த்துட்டு இருக்க? வர வேண்டிய கெஸ்ட் இன்னும் யாருமே வரலையேங்க. அதை வாசலே பார்த்துட்டு இருக்கி. எப்பவுமே இந்த பச்சைக்கிளி நம்ம பக்கத்துலேயே இருக்கிறவா. இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் சொன்ன உடனே காலையில் விடியறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்க வேணாவா? சொல்லுங்க பார்ப்போம். மணி 10 மணி மேலே ஆகுது, இன்னும் அவள் ஆளை காண பாருங்க. நினைச்சாலும் கொஞ்சம் கோவமா வருது. ஏட்டி வயிற்றுல குழந்தை வச்சிருக்க புள்ள காலையில் எந்திரிச்சு உடனே எப்படி கிளம்பி வரும் சொல்லு பார்ப்போம். எப்படி இருந்தாலும் நேரத்தை அவரையும் போதே எழுந்து வரும். ஏன் உனக்கு தெரியாதா? நீ மாசம் பார்க்கும்போது 8 மணி 10 மணி வரைக்கும் மாங்கன்னு தூங்குவேன். போத உடனே இனியும் ஆரம்பிக்காதீங்க. வருவா கட்டி ஒவ்வொருத்தரும் வர வேண்டாமா? நீ என்ன ஏரோப்ளேனை வாங்கி விட்டு வச்சிருக்க? ஏன்னு உட்காந்து உடனே பறந்து அடுத்த நிமிஷம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு ஆள் எவ்வளோ பாரு. பஸ் ஆட்டோன்னு மாறி பிடிச்சி வர வேண்டாமா இந்த வெயில்ல? எங்களுக்கு தெரியும், நீங்க அமைதியா இருக்க. ஆமா என்ன இது? நான் பிங்க் கலர் புடவை கட்டிருக்கேன், நீங்க சிவப்பு கலர் சட்டை போட்டிருக்கீங்க. ஏன் பிங்க் கலர்ல மேட்சிங்கா போட்டதே உங்களுக்கு என்னவா? அப்படிவே வலிக்கு என்னமா நீ வாங்கி கொடுத்த மாதிரியே பேசுற? ஏட்டி புடவை எடுத்து விதவிதமா மேக்கப் போட தெரிஞ்சு உனக்கு புருஷனுக்கு ஒரு சட்டை எடுத்து போடுவோன்னு உனக்கு நினைப்பு இருக்கா? அது சரி, அந்த அக்கறையில் உனக்கு எங்க இருக்க போகுது? நீ மட்டும் நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு அழகா இருக்கணும்னு நினைச்சேன். புருஷங்காரம் எப்படி போனா உனக்கு என்ன, யார் எப்படி போனா உனக்கு என்ன? அப்படித்தானே நினைப்பு இருந்துச்சுன்னா நம்ம புருஷனும் நமக்கு மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டு அழகா நம்ம ஃபேமிலியோட ஒரு போட்டோ எடுப்போன்னு ஒரு நினைப்பு இருக்கா உனக்கு? என்னங்க பண்றது, கடைக்காரன் ஓசியில கொடுக்க மாட்டானே, அதனாலதான் உங்களுக்கு எடுத்து போடல. அப்படி பாவி, 10,000 ரூபாய்க்கு மேக்கப் தெரிஞ்சு உனக்கு ஒரு 1000 ரூபாயில ஒரு பட்டு வெட்டி சட்டை எடுத்து தெரியலையா உனக்கு? அதுக்கு காசு வேணுமா? சரியான கஞ்சி பிசாரி சின்ன பொண்ணு நீ. காசு என்ன மரத்துல காய்க்குது? பேசாம காமணி இருக்க. இந்த துணி உங்களுக்கு நல்லா தேர் இருக்கு. அதானே உன்கிட்ட துணி எடுக்க சொல்லி கேட்ட உடனே அப்படியே வாய முடிப்பேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே எதுக்கு சிவப்பு கலர் சட்டை போட்டு வந்தேன்னு கேட்டேன். இப்போ வாங்கி தர வேண்டியதுன்னு சொன்ன உடனே வாய முடிக்கிட்ட. என்னமோ சரி சரி, இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி உங்க அம்மா ஆரம்பிச்சாங்க, இப்ப நீங்க ஆரம்பிச்சிடாதீங்க. நல்ல மனுஷன் நிம்மதியா இருக்க மாட்டீங்களா? அங்கே பாருங்க, பச்சைக்கிளி வீட்டுல இருந்து வராங்க. கொஞ்சம் மூஞ்சியை சிரிச்சாப்புல வச்சு வரவங்கள வாங்கன்னு வர வைக்குங்க. சின்ன பொண்ணு ஒரு சின்ன திருத்தம், நீ தான் மூஞ்சியை சிரிச்சாப்புல வச்சுக்கணும். ஏன்னா நீ தான் முளைச்சிட்டு கிடக்க. வாங்க வாங்க, என்ன இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க. என்னம்மா பச்சைக்கிளி, உனக்கு இப்பதான் பொழுது விடுஞ்சுதாக்கா? சாரி சிறப்பு, காலையில கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சா, கட்டி விட்டு எந்திரிச்சு மனசே வரல. அது எந்திரிச்சு கிளம்ப கொஞ்சம் நேரம் ஆயிப்போட்டு. இந்த புடவை வேற கட்டவே முடியல சட்டுன்னு. கட்டி உனே புடவை கட்டி யார் சொல்ல சொன்னது? ஏதாவது சுடிதார் ஏன் நைட்டியா போட்டு வந்தா கூட நாங்க எதனா சொல்லுவா போறோம் சொல்லு. நல்லா இருக்கே நாயா, நீ மட்டும் நல்ல மாடலாம் நல்லா இருக்கணும். நான் மட்டும் நைட்டி போட்டு வரதா? எட்டி நாளை அப்புறம் உன் தெரியல பெருசா வந்ததுக்கு அப்புறம் என்ன என் அத்தை கறி இப்படி அரையும் குறிமா வந்து கரையும் கேட்பான் போட்டோ பார்த்துட்டு. எனக்கு அந்த அசிங்க தேவையா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். எங்க உன் அப்பா அம்மா ஆளுக்கானா? அவங்களே கூட்டிட்டு வர சொல்லி நான் சொல்லியிருந்தேன்ல, நீ கூட கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க. அது அது அவங்களுக்கு வீடு தெரியும்ல, அதனால நீங்க முன்னாடி போக, நாங்க பின்னாடி வரோம். ஃபங்க்ஷன் ஆறதுக்குள்ள வந்துருவோம், நீங்க முன்னாடி போய் மத்த எல்லாம் பாருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. பந்தி போடுற நேரத்துக்கு கரெக்டா வந்து தொந்தி நெருப்பிட்டு போயிடுவாங்க. அடி குமார், அமைதி இருட்டா. அவங்க காதுல கேட்ட அப்புறம் என்ன நினைக்க போறாங்க? வருவாங்க சின்ன பொண்ணு. என்னப்பா குமார், நீ அமைதியா இருக்க? வேலை எப்படி போகுது? நல்லா நல்லா போகுது. எட்டு சின்ன பொண்ணு, ஏற்கனவே இந்த குமார் மூஞ்சி சுமாராக இருக்கும். இப்போ எனக்கு உருன்னு கருங்கலை தேய்ச்சி வச்ச மாதிரி கிடக்கா. அன்னைக்கு கடைக்கு வந்து சண்டை போட்டு போனால, அதோட கிளம்பி போனவன்யா. இன்ன வரைக்கும் பார்த்து பேசல. அதே நம்ம மூஞ்சி பார்க்கறதுக்கு சங்கடமா இருக்க போல இருக்கு. சரி விடுங்க, கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவான். அது சரி, நாமளே மறந்துட்டோம், இன்னும் அவன் மறக்காம இருக்கான் பாரு. எம்மாடி சின்ன பொண்ணு, எங்கம்மா மத்த இல்ல காணோம்? ஆச்சி எங்க? உன் மாமனார் மாமியார்ல எங்க? அம்மா முதல்ல இந்த பிறந்தநாள் விழாக்கான விழா நாயகன் எங்க? அதனே என் மருமக பிள்ளை எங்க? அவனுக்காக தான் இந்த விழாவே நடக்குது. அவன் ஆள காணோம். எல்லாரும் உள்ளதான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. குழந்தைய ட்ரெஸ் மாட்டி கூட்டிட்டு வரேன்னு ஆச்சி தான் தூக்கிட்டு போயிருக்காங்க. நாங்க வரவங்கள வர வைக்கலாம்னு வாசல்ல நின்றுட்டு இருக்கோம். இந்த இப்ப சத்த நேரத்துல வந்துருவாங்க. நீங்க நல்லா நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க வந்து உட்காருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க. இருக்கட்டும்மா, நீங்க எல்லாரும் பாருங்க. நான் போய் என் பேர பிள்ளைய பார்த்து கூட்டியாரேன். எப்பா ஐ சஸ்வினே, இந்த வந்து gift box கையில வச்சிரு. நான் போய் குழந்தைய தூக்கிட்டாரேன். இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, என்னை கண்டு உன்னை கண்டு என்னை கண்டு இன்ப நிலா வெக்கம் கொள்கிறதே, இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே. அடியே கிளடி தலங்கோலம். அழகோல இல்லைங்க, அழகு ஓவியம். என்ன எழுவிது? காடு வா வந்து வீடு போப்போந்து இந்த வயசுல உனக்கு இந்த காஸ்டியூம் தேவையா? இங்க பதக்க அனாவசியமா பேசாதீங்க. இதுக்கு ஏன் பேரோட பிறந்தநாள் விழா? நான் அழகா இருக்க வேணாமா? அசிங்கமா பிச்சைக்காரி மாதிரி போறதுக்கு நான் வேணா ஒண்ணு இல்லாத கிடையாது. 20 பவுன் நகைக்கு சொந்தக்காரியாக்கா. என்ன அப்படி பாக்குறீங்க? டா உங்க மருமக கழுத்துல போட்டு கிடக்கலாம். அந்த செயினுக்கு சொன்னேன். ஏத்தி அரு கட்டுல அந்த பிள்ளைய போட்டுக்க நகை போய் வாங்கிக்கிற கேக்குறியே? உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? சொல்லு பாப்போம். அப்படியா? சரி நான் அவகிட்ட கேட்கல, விடுங்க. நீங்க எனக்கு நகை வாங்கி தரீங்களா? முடியாதுல, அப்ப மூடிக்கிட்டு இருக்க. என்னமோ அப்படியே பெருசா பேச வந்துட்டீங்க. என் புள்ள சம்பாதியத்துல வாங்கி போட நகை தானே அத்தனையும். அது எனக்கு தான் சொந்தம். நான் செத்து சுடுகாட்டுக்கு போன பரவதியா அந்த நகை அவ கைக்கு போகணும். அது வரைக்கும் அது என்கிட்ட தான் இருக்கணும்.
இவ்வளவு ஒரு கேவலமான என்ன மாட்டி உனக்கு விசேஷம் நாள் அந்த பொண்ணு போட்டிருக்க நகையை போய் வாங்குறேன் இல்லையே உன்னை என்ன சொல்றதுனே தெரியல. அவ வீட்டுல இருந்து வரும்போது நகையை போடலன்னு சொல்லி அத்தனை பேர் நின்று அசிங்கப்படுத்திருக்கிய. உண்மை அதுதானே. இங்க பாருங்க, அவளே கெல்வி தரேன்னு சொல்லிவிட்டா. அப்புறம் என்ன உங்களுக்கு ஓவரா பேசிட்டு இருக்காதீங்க. நான் நினைச்சேன் இப்பவே அந்த நகையை நான் கெல்வி வாங்கியிருப்பேன். ஆனா போன போது விசேஷம் நடக்கிற வீடாச்சுன்னு வாய மூடிட்டு அமைதியா இருக்கேன். விசேஷம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் அந்த நகை பூரா என் கைக்கு வந்துடணும். சரி நீ எல்லாம் திருந்த மாட்டேன். ஆமா இது நடி துணி தூக்கிட்டு போற பெட்டி மாதிரி உள்ள பெருசா கிடக்கு. இதுவா மேக்கப் பெட்டி? விசேஷ டைம்ல அழகா இருக்கணும்ல, அதுக்கு நான் வந்து 5000 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுத்துருக்கேன். என்னது 5000மா? இது வாங்கறதுக்கு உனக்கு எது காசு? அது தேவையில்லாத வேலை உங்களுக்கு பார்த்துடுங்க. எனக்கு வேணும்னு தெரிஞ்சு வாங்கிக்கிட்டேன். நான் இன்னைக்கு அழகா இருக்கணும் அதுக்கு காரணம் இந்த பொட்டிக்கா. பெரிய பெரிய சினிமாவில் இந்த கல்யாண வீட்லலாம் பொண்ணுங்களுக்கு கலர் பாரு பெயிண்ட் அடிச்சு நல்ல கலர்ஃபுல்லாக மாத்திராவில்ல, அது மாதிரி தான் இதுவும். உன்னை எல்லாம் திருத்த முடியுமா? இங்க பாருட்டி, நீ என்னதான் கலர் கலர் பவுடர் வாங்கி மூஞ்சில அப்பிட்டாலும் உன் மூஞ்சி இருக்கிறதே இருக்கும். அதை விட மோசமா தான் இருக்கு பாத்துக்க. என்னமோ பண்ணி தொலை. இந்த கண்ட கருமத்திலும் போட்டு நல்லா மூஞ்சி கெடுத்துக்கிறேன். நீ என்னதான் மேக்கப் போட்டாலும் கிளவி ஒரு நாள் குமரி ஆக முடியாது. எப்படியே போய் தொலை. இந்த ஆளு சரியான புறண பிடிச்சாலு. பொண்டாட்டி அழகா இருந்தா பொறுக்காது. வாங்க வாங்க. உங்களை காலையில தானே கிளம்பி வர சொன்னேன். இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க. எப்போ வந்தா என்ன டீ? கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டோம்ல. அப்புறம் என்ன? வர்றது முக்கியம் இல்ல டீ. கரெக்டான டைம் கரெக்டா முக்கியம் பாத்துக்க. என்ன நான் சொல்றது? ஆமா ஆமா. பிள்ளைகள கிளப்பி கூட்டிட்டு வரவன சின்ன பொண்ணே. நாங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு பொடியை சுத்திவிட்டு போற வர பஸ்ல ஏறிவிட்டு ஓடி வந்துருவோம். இந்த பிள்ளைகளை எழுப்பி அதுகளை கிளப்பி எப்ப முடிய மாட்டேங்குதுப்பா. குழந்தைங்கன்னா அப்படிட்டியா? எங்க கா சுபின கவின காணோம். அவங்க வெளியே வரண்டாலே விளையாடிட்டு காட்டி. இந்த நிறைய பலூன்லாம் கடந்துச்சுல கீழே ஊதி போட்டு கீழே கடந்துச்சு போல. அதை தூக்கி போட்டு விளையாடிட்டு கிடக்கீங்க. சரி நாங்க உள்ள வந்துட்டோம். வருவாங்க சாப்பிட்றதுக்கு வருவாங்க. சின்ன பொண்ணு எல்லாரும் வந்தாச்சுல்ல, இன்னும் எங்க போய் குழந்தை கூட்டிட்டு வா. கேக் கட்ட நேரம் ஆச்சுல, சட்டுப்பட்டு வெட்டுவோம். ஆமா சின்ன பொண்ணு, நீ போய் ஆச்சி கூட்டிட்டு வா. நான் அதுக்குள்ள டேபிள்ல எடுத்து வைக்கேன். சரிங்க. ஏயா நான் என்னையா இது நல்லதுமா உன்னால ஒரு உடுப்பு கூட நல்லதா போட முடியாதா? ஏன் இந்த உடுப்புக்கு என்ன குறைச்சலு? டெய்லி இதே தான் போட்டுட்டு இருக்கேன். அதேதான் நானும் சொல்றேன். டெய்லி இந்த கிழிஞ்சு போன மங்கி போன ஜிப்பாவை தானே மாட்டி திரிய. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க எப்படி துணி உடுத்திருக்காவ பாத்தியா? நீ மட்டும் ஏன் அப்படி கிடக்க? கேட்டி ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க என்னைய பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும். அவங்களும் அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீ தான் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. உன்னைய மாதிரி 5000 10,000க்கு மேக்கப் வாங்கி அள்ளி கொட்டிக்க முடியாது. அந்த மாதிரி அற்ப குணம் எனக்கு இல்லை பார்த்துக்க. 60 வயசுல எப்படி இருக்கணுமோ அப்படிதான் நான் இருக்கேன். உன்னைய மாதிரிலாம் பேராசை போட்டு ஆட முடியாது. உன்கிட்ட போய் சொன்ன மாதிரி என் மானத்தை வாங்காம இரு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன உன் புருஷன் இப்படி கிடக்கான்னு கேட்க போறாவோ. என்னது உன் ஃப்ரெண்ட்ஸா? யாரு? இந்த பக்கத்து வீட்டுல கல்யாணம் ஆகி 10 மாசத்துலயே புருஷனை விட்டு ஓடி வந்து பெத்த வீட்டுல உட்காந்து கிடக்கல அவளா? இந்த எழுத்த வீட்டுல எல்லாரும் மருமக கிட்ட செருப்படி போட்டு கிடக்கல அவளா? வேணா அமைதியா இருந்துருங்க சொல்லிவிட்டேன். கேட்டி நீ தானே ஆரம்பிச்ச. என்ன அமைதியா இருக்க சொல்லுத? நீ வாய முடிட்டு அமைதியடி கொங்காங்கோ. என்னது கொங்கங்கோவா? இது என்ன இளவு தெரியலையே. உன்னைய மாதிரி முட்டா கழுதிக்கலாம் இப்படி புரியாத அளவுக்கு பேசணும். வாய முடிட்டு அங்கன பாரு. வாவ், குட்டி பையன் ரொம்ப அழகா இருக்கா. Dress சூப்பரா இருக்கு. ஆமா இன்னைக்கு நம்ம குட்டி பையன் ரொம்ப அழகா இருக்கான். கடியாலா துணி நல்லா இருக்கட்டி. நான் தான் எடுத்து துணி பத்து கிடக்கேன். இது நான் எடுத்து அந்த துணி தான் பேரப்புல போட்டு கிடக்கு. நல்லா இருக்கா? ஆச்சி அருமையா இருக்கு. பாத்தீங்களா இந்த கிழவிக்கு கொழுப்ப? நாம தானே 2000 ரூபாயில துணி எடுத்து கொடுத்தா. நம்ம துணி தானே முதல்ல போடணும். ஆனா இந்த கிழவி அதை எடுத்து துணியை போட்டு கூட்டி வந்திருக்கு பாருங்க. எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு சொல்லணும்னா இந்த கிழவி அதை எடுத்து துணியை போட்டு வந்திருக்கு. ஏட்டி ஒரே நேரத்துல 9 துணியா போட முடியும். ஒவ்வொருத்தர் துணியா போட வேண்டியதா? அதை போட்டு வீடியோ எடுக்கலாம்ல. நம்ம எடுத்து அந்த துணியை போட்டு விதவிதமா போட்டோ எடுத்துக்க வேண்டியதா? ஆள் எவ்வளவு பாரு. இது ஒரு பெருசுன்னு பேசிட்டு கிடக்க போதும். என்னமா அந்த கிளவி எடுத்து துணி தான் நல்லா இருக்குன்னு ஆஹா ஓஹோன்னு சொல்லி எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. உங்க மாவனை நீங்களே பார்த்துட்டு நிக்கிறீங்க. எங்க அப்பா எடுத்து அந்த துணி தானே முதல்ல போனோம்னு உன் மாவன் வாய் தந்து சொல்லுதான் நான் பாரு. அவனே அவன் எப்படி சொல்லுவான்? அவன் பொண்டாட்டிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவான். எப்பா உன்னால ஒரு இடத்துக்கும் நிம்மதியா இருக்க முடியாதாட்டி? வாய் முடிட்டு அமைதியா இருறேன். எம்மா சின்ன பொண்ணு சின்ராசு நேரமாவது எல்லாரும் வந்துட்டாவில்ல. இன்னும் எதுக்கு காத்துட்டு கிடக்கணும்? சீக்கிரம் வந்து கேக்க கட் பண்ணுங்க. எல்லாரும் சாப்பிட போலாம். எல்லாருக்கும் பசிக்கும்ல நேரமாவதுல. ஆமா பசிக்குது. எனக்கு கேக் கட் பண்ணிடலாமா? கேக் கட் பண்ணும்போது பர்த்டே சாங் பாடணும். எல்லாரும் சேர்ந்து பாருங்க. Happy birthday to you. என் பேரனுக்கோசரம் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு. எக்கா பாத்தியக்கா தங்கச்சின்னு பேரனுக்கோசரம் ஆச்சி வாங்கிட்டு வந்துருக்குதுங்க. எப்படி 2 பவுன் இருக்கும் போல இருக்கியா? என்ன ஆச்சி தங்க விக்கிற வேலைக்கு பேரனுக்கு தங்கலாம் வாங்கி போடுதே. பெரிய பணக்காரியா இருப்பல. அடிப்படி எவ்வள சொத்து இதுக்கப்புறம் என்னத்தை சொகத்தை கண்டுபிடிப்புற? எல்லாம் என் பேரை மெத்திக்கிறியா? பெருசா என்னத்தை வாங்கி விடி. ஏதோ இப்படி நல்லா சேர்த்து வச்சு காசை வச்சு கொஞ்சம் நகை செஞ்சிருக்கேன் அம்பிட்டியா. மற்றபடி நான் என்ன 50 ஏக்கர்னாலும் 500 கோடி ரூபாய் சொத்தா சேர்த்து வச்சிருக்கேன். பொடி கூர் கட்டுவல.
ஏன் ஆச்சு இப்படி பேசுறீங்க? 50 ரூபாய் வந்தாலும் எங்களுக்கு அது அன்பளிப்பான ஒரு விஷயம் தான். நீங்க அன்பளிப்பு கொடுக்கணும்னு அவசியம் கூட இல்ல. ஆமா ஆச்சி, எனக்கு தெரியுமாப்ல, என் பேத்தி பத்தி உங்களை பத்தி தெரியாதா? பேசுறவங்க பேசிதான் கிடப்பாவா. என்னால முடிஞ்சது என் பேரனுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பா முடிஞ்சது. நான் ஆசையா வாங்கி தரேன், மறக்காம வாங்கி கொடுக்கணும். என் ராசக்கண்ணே, இந்த டீ தண்ணா அழகா இருக்கா ஆச்சி. ஆச்சு அப்படியே நில்லுங்க, போட்டோ எடுக்கலாம்ல, அங்கன பாருங்க, எடுங்க தம்பி. என்ன டீ வாய் முடிட்டு அமைதியா இருக்கே? இந்நேரத்துக்கு உன் வாயில இருந்து ஏதாவது வந்திருக்கணுமே. நாம தான் முதல்ல போய் கேக் விட்டணும், குழந்தைக்கு முதல்ல நின்று போட்டோ எடுக்கணும்னு சொல்லியிருப்பியே. என்ன சொல்லலாம் தான் பார்த்தேன். ஆனா என்ன, அவங்க பேரனுக்கு செயின் எடுத்துட்டு போய் போட்டுட்டாவோ. நம்ம என்ன எத்தனை போடுறது? உன் பேரனுக்கோசம் நீ என்னத்தை சேர்த்து வச்சிருக்க சொல்லு பாப்பா. அதானே இப்பெல்லாம் பேச்ச வராதே. சரி சரி, எல்லாரும் பரிசு கொடுத்து போட்டோ எடுத்துட்டு சீக்கிரம் சாப்பிட வாங்க. எல்லாரும் சாப்பிடுறதுல நேரமாதுல்ல. ஆமா ஆமா, எல்லாரும் வாங்க, நான் போய் எடுத்து வைக்க. குமாரே, ஏய் இங்க வாளே. வரமா. ஏய் கேக் வட்டையில இங்க இருக்காம எங்கல போனே? ஏமா இங்க நெக்க கூட இடம் இல்ல, அதே ஓரம் நின்று வேடி பார்த்துட்டு நீ. சரி சரி, இந்தாங்க இந்த பரிசு கொடுங்க குழந்தைக்கு. கொண்டா. எம்மாடி பச்சைக்கிளி, வாமா. ஏலே போய் அந்த பக்கம் நில்லுல. நீங்க கொடுங்க அத்தை. ஏலே ராசுகுட்டி, இந்தாம்ல. ஆயாவல முடிஞ்ச சின்ன அன்பளிப்பு பாத்துக்க. நீங்க போய் சாப்பிடுக்க. குமார் நீ கொஞ்சம் கூட இருந்து பாத்துக்க. இதான் நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் போட்டோ எடுத்துட்டு. சரிண்ணே, நீங்க பாருங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்ல வேண்டாம்னு அவசியம் இல்லல. நானே பக்கத்துல பந்தி பரம்பரை இடத்துல இருந்து பாத்துக்கிறேன். நீங்க போட்டோ எடுக்கிற வேலையை வந்து கெஸ்ட் இருக்கிற பாருங்க. ஏமா வாங்கம்மா, சாப்பிட போவீங்க. ஏட்டிமா பச்சைக்கிளி வாட்டி. அத நீங்களே போங்க, நாங்க இவங்களோட பேசிட்டு இருக்கேன். எனக்கு பசிக்கல பாருங்க, நீங்களே போய் சாப்பிடுங்க. சரியா? ஐயோ பேரண்டி, இந்த தாத்தாவுடைய அன்பளிப்பாக்கம் இந்த வாங்கிக்கங்க. என்னது அன்பளிப்பா? யோ எனக்கு தெரியாம எப்பயா வாங்கி தந்த? இல்ல யாராச்சும் வாங்கி தந்தது ஆடே போடுதியா? உன் மூஞ்சி உனிய மாதிரி நினைச்சேரி. அந்த மாதிரி கேவல மேல புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது பத்திக்க. ஏதோ என்னால் முடிஞ்சு பணத்தை போட்டு ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ வாய முடிட்டு அமைதியே இரு. வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கீல்னாலும் போட்டோ எடுக்கிறதுக்கு வந்துட்டா பாரு. எங்க அப்பா கூட கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏன்டா சின்ராசே, நான் என்ன அந்த அளவுக்கு வக்கத்து போய் கிடக்கேன்? என்னால வாங்கி தர முடியும். பேரனுக்கு ஆசைப்பட்டதுலாம் பத்துக்க. ஐயோ எப்ப நான் அப்படி சொல்ல வரலப்பா. உங்களுக்கு பொதுவா இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்வீங்களே. எங்க போனாலும் கல்யாணத்துல கூட மொய் வைக்கணும்னு தான் சொல்வீங்க. அதே அப்படி சொன்னேன். ஆமாம்டா, போற இடத்துல காசு வச்சா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு காசு திருப்பி வரும். அதனால சொல்லுவேன். ஆனா இது என் பேர பிள்ளை, அவனுக்கு கடையில இருக்கிற பொம்மை எல்லாம் கிஃப்டா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதை வாங்கி வந்திருக்கேன். என்னால முடிஞ்சது பத்துக்க. சரி சரி, அங்க பாருங்க, போட்டோ எடுக்காத. சரிப்பா சின்ராசி, நீ பாரு, நான் உள்ள போய் பந்தி எடுக்கிற நடக்கிற வேலையெல்லாம் போய் பாத்துக்கிறேன். சரிப்பா. அடியாய் என்ன இங்க நின்னுட்ட? பின்ன வந்திருக்கவங்கள கவனிச்சுக்கானவா? நீங்க போய் கிளம்புங்க, நான் இங்க வந்து பாத்துக்கிறேன். இங்க சாவகாசம் நின்னுட்டா அங்க சாப்பிடுற இடத்துல யாருக்கு என்ன வேணும்னு பார்த்து பரிமாறதுக்குள்ள யார் இருப்பா? நம்ம என்ன ஆளை வச்சிருக்கோம்? சமைக்கிறதுக்கு மட்டும் தான் ஆளு. பந்தி பரிமாறதுக்கும் எச்சல் எடுத்து போறதுக்கும் நாம தான் செய்யணும் பாத்துக்க. வந்து சாப்பிடுறவங்க எச்சலையும் எடுத்து போடுவா. என்னது எச்சல நான் எடுக்கணுமா? நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நாம தான் எச்சல் எடுக்கணும். அதுதான் புண்ணியம் பாத்துக்க. மரியாதை போடி உள்ள. அடிச்சை, நீ ரொம்ப தான் பண்ற. இனி எச்சல எடுத்து சொல்லுதுல, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ராணியக்கோ, என்ன புள்ள இப்படியே வச்சிருக்கே? உன் புள்ள பிறக்கும்போது பல பலன்னு பால் பணியாராட்டும் இருந்தான். இப்ப என்ன கருக்கருன்னு இப்படி கருக்கி வச்சிருக்கே? இருக்கும் தானே இருக்கும். என்னமோ ராணியக்கா அவங்க வீட்டுக்காரரும் உலக அழகி ஐஸ்வர்யா மாதிரி அவ்வளவு வெள்ளை கலர்ல இந்த மாதிரி பேசுதே. இருந்தாலும் ஓரளவுக்கு கலரா தானே கடந்தா. நான் என்ன டீ பண்றது? நான் வெயில் அப்படி அடிக்குது, வெளியே விளையாட போகாதுன்னு சொன்னா கேட்க தானே. எல்லாரும் பக்கத்து வீட்டு பிள்ளைகளோட சேர்ந்துட்டு பேட்டு பாலுன்னு அதை தூக்கிட்டு ஓடுதான். அதனால இப்படி வெயில் அடிக்கிற வெயில் இப்படி கருகி போய் கிடக்கான். நல்ல வெள்ளை பூ மாதிரி கொஞ்சம் கலரா கிடக்கா. ஏதோ அது வரைக்கும் தப்பிச்சுது. பொம்பளை பிள்ளை கொஞ்சம் கலரா இருந்தா தானே நாளைக்கு கல்யாணம் ஆகும்போது எந்த பிரச்சனையும் வராது. ஆம்பளை பிள்ளை கருப்பா இருந்தானே, இல்ல வெள்ளையா இருந்தா என்ன? அதுவும் சரிதான். ஆம்பளை பிள்ளைங்களுக்கு எதுவும் முக்கியம் இல்லை. ஆனா பொம்பளை பிள்ளைங்களுக்கு கலரா இருக்கணும், கரெக்டா இருக்கணும் அப்படின்னு 1008 கண்டிஷனு. எடி போதும் என் பிள்ளைய பத்தி நீங்க கலாய்ச்சதுலாம். பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருக்கும், கருப்பு வெள்ளையுமா. அதெல்லாம் வளர வளர அதிலே தேய்ச்சி குளிக்கல, கலர் மாறிட்டோம். ஏலே சுபினே, உன் கையில இருக்கிற பரிசா அத்துக்கிட்டு குடுல. சரியாக்கா. சரி அக்காங்களா, சாப்பிட வாங்க, நேரமாவுதுல்ல. அதுக்கு தானே ஆட்டோ பஸ்ன்னு பிடிச்சி அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வந்திருக்கோம். சாப்பிடாம அப்படியே போயிடுவான். அதெல்லாம் நல்லா வக்கனே சாப்பிட்டுதான் போவோம் தம்பி, நீங்க கவலைப்படாதீங்க. சரி சரி வாங்க, எல்லாரும் உள்ள போய் சாப்பிடுவீங்க. சின்ன பொண்ணு, இதுக்கப்புறம் வரவுல நீ பாத்துக்க. குழந்தைய ரொம்ப நேரமா அமைதியா இருந்ததே பெரிய அதிசயம். இம்பிட்டு ஆளுங்களையும் பார்த்து மிரண்டு போயிடுவான். ஏதோ நம்ம பையன் அழுகாம சிரிச்சிருக்கானே, குழந்தைக்கு நேரம் வச்சு பாத்துக்க. பசிக்கும்ல, நான் தட்டுல சாப்பாடு போட்டு கொண்டாடுறேன். நீ உள்ள உட்கார வச்சு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு முதல் வேலையா. சரியா? குழந்தை பசி தாங்க மாட்டான்ல, சாப்பிட்டு அப்புறம் தூங்குவான். அப்பதான் நமக்கும் வேலை செய்யறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஆமாங்க, காலையில் கூட சரியா சாப்பிடல. நான் உள்ள இருக்க, நீங்க சாப்பாடு போட்டு கொண்டாங்க, நான் ஊட்டிக்கிறேன். நீங்க வந்தவங்கள சாப்பிட வச்சு அனுப்புங்க. எக்க ராணிக்கா வசந்திக்கு நான் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தேன். நீங்க போய் சாப்பிடுங்க சரிங்களா? நான் பேர் வந்து உங்களுக்கு சாப்பிட்டு உட்காந்து பேசுறேன். ஒன்னும் அவசரம் இல்லட்டி, நீ போய் பிள்ளைய பாரு. பாவம் மிரண்டுற போது போ, நாங்க பாத்துக்கிறோம். சரிக்கா. அம்மா கேக்கு வேணுமா? சீச்சி வேணுமா? அட பிள்ளைக்கு கேக்கு கொடுக்க மாதிரி பாருங்க. ஏக்கா இந்த கட் பண்ணி கொடு. எம்மி
சூப்பர் சாக்லேட் கேக் சூப்பரா இருக்குமா அதிகமா சாப்பிடக்கூடாது கவினே சரியா சாக்லேட்ல அதிகமா சாப்பிட்டா சொத்து பல்ல வந்துரு பாத்துக்க அப்புறம் சோறுல திங்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால கொஞ்சமா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அம்மாட்டி குத்துரு முடியாது புள்ள நான் தான் சாப்பிடுவேன் கிளை இவ்வளவு பெரிய கேக்கு துணினா அப்புறம் எப்படி இல்ல சாப்பாடு சாப்பிடுவேன் இதை இப்ப சீச்சி வேணும்னு கேட்டேன் ஒழுங்கா வந்து பாதி சாப்பிடு அதுல கிரீம் நிறைய இருக்கு பாத்துக்க அதுல சாப்பிடாத தேக்கட்டும் சரியா அது உள்ள இருக்கிற அந்த பஞ்சு மாதிரி இருக்குல்ல அந்த கேக் மட்டும் சாப்பிடு மேல இருக்கிற கிரீம்ல சாப்பிடக்கூடாது முடியாது ஏக்கா சொன்ன பிள்ளைங்க கேட்க போது உடுக்க இன்னைக்கு ஒரு நாள் தான் கேக்கு சாப்பிடுது நம்ம வீட்டுல என்ன டெய்லி வாங்கி கொடுத்துட்டு கிடக்கும் உடுக்க சரி வாங்க சாப்பிட போவோம் எனக்கு கூட பசிக்குதுல்ல பூ மாதிரி வேற வரும்போது பிரியாணின்னு புலம்பிட்டே தான் வந்தா முதல்ல வெளியே போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசுவோம் எதுவாக இருந்தாலும் எம்மாடியோ இப்பயாச்சும் எங்க அம்மாக்கு தோணுச்சே வாங்க போவோம் ஐ சிச்சி பிரியாணி லெக் பீஸ் ஆமா லெக் பீஸ் பிரியாணி தான்ல வா போவோம் எம்மாடி பச்சைக்கிளி நீ ஏமா நின்றுட்டே இருக்க நீ போய் சாப்பிடு புள்ள தச்சிருக்கிற பொம்பளை நான் நேரத்தோட சாப்பிட வேண்டாமா இல்லைண்ணே காலை சாப்பிட்டதே ஒரு மாதிரியா இருக்கு அதனாலயா எல்லாரும் சாப்பிட்டுட்டு கடைசியா நான் சாப்பிட்டுக்கிறேனே இப்போ என்ன அவசரம் அப்ப சரி விடுங்க அவ என்னோட சேர்ந்து சாப்பிட்டோம் நீங்க போய் பிள்ளைக்கு சாப்பாடு போட்டு கொண்டாங்க நாங்க ரூமுக்கு போறோம் பச்சைக்கிளி வா போவோம் சரி சின்ன பொண்ணு நான் ரொம்ப நேரம் நிற்கிறது கால் கொஞ்சம் வீங்கனாப்பில் கிடக்கு சத்த நேரம் உட்காரலாம் வா போவோம் சரி நீங்க போக எப்ப போட்டோகிராஃபரு எங்களை போட்டோ எடுத்தது போதும் உள்ள சாப்பிடங்களை போய் எடுப்பா சரிங்க சார்